இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட முழு கதைய பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்ப சமீபத்தில வெளியாகி எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்க கர்ணன் படத்த பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதைய நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால தான் இந்த வீடியோ. இந்த படத்தோட பிளாட் எல்லாம் நான் சொல்ல விரும்பல. நேரடியா நம்ம முழு கதைக்கு போயிரலாம். வாங்க. படத்தோட ஸ்டார்ட்டிங் சீனே ஒரு சின்ன பொண்ணு வந்து வலிப்பு வந்து கீழ விழுந்து கிடக்காங்க. அவங்கள கண்டுக்காம அங்க நெறைய வண்டிகள் கிராஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. இந்த விஷயத்த காட்டும்போது அப்படியே கட் பண்ணி நமக்கு சில கிளிப்பிங்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. நெறைய பேர் கர்ணா நீ வரணும் அப்படின்ற மாரி சொல்லும்போது, இப்ப தனுஷ வந்து போலீஸ் அடிக்கிற மாரிலாம் நமக்கு காட்டுறாங்க. அதே மாரி அவர வந்து கோர்ட்ல கூட்டு போற மாதிரியும் காட்டிட்டு இருக்காங்க. இப்பதான் ஒரு போஸ்டர்ல நமக்கு காட்டுறாங்க பொடியான்குளம் சம்பவம் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ வந்து தனுஷோட போட்டோலாம் வரைஞ்சு வச்சிருக்காங்க. இந்த இடத்துல தான் படத்தோட டைட்டில போடுறாங்க கர்ணன்னு. இப்போ 1997 முன்பகுதியில் இருந்துன்னு காட்டுறாங்க. இப்போ ஒரு நபர் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு இருக்காரு. இவரோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா யமராஜா அப்படின்றது தான். இப்போ யாரை பார்க்க போறாருன்னு பாத்தீங்கன்னா கர்ணன் வர சொல்லியிருப்பாரு. அதுக்காக தான் போறாரு. இப்போ கர்ணனோட அம்மாவை காட்டுறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கோழி குஞ்சுகளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்ப திடீர்னு ஒரு பருந்து வந்து தூக்கிட்டு போயிருது. அதனால வேகமா ஓடி வருவாங்க. அங்கதான் கர்ணன் பத்துட்டு இருப்பாரு. அவர் மேல மிதிச்சிருவாங்க. இப்போ அவரும் முழிச்சுறாரு. முழிச்சதுக்கு அப்புறம் வெளியே வந்து அவங்க அக்கா கிட்ட சொல்லியிருப்பாரு சீக்கிரம் ஹெல்ப்னு. ஆனா அவங்க ஹெல்ப் இருக்க மாட்டாங்க. இப்படி இருக்கும்போது அவங்க அம்மா வந்து பருந்து கூட சண்டை போடுறத கவனிப்பாரு. கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது அங்க யமராஜா வந்துடுறாரு. இப்போ யமராஜா கிட்ட என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா எத்தனை மணிக்கு வர சொன்னா எத்தனை மணிக்கு வர சரி வண்டியை எடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அம்மா பார்த்து என்ன கேக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா சாப்பிட்டு போன்னு சொல்றாங்க. இல்ல பரவாயில்ல வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறாரு. ஒரு இடத்துக்கு போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது என்ன இடம்னு பாத்தீங்கன்னா இப்ப காட்டுறாங்க பாத்தீங்களா ஒரு மீனை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த வாட்டியாவது யாராவது வெட்டுவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. என்ன வழக்கம்னு பாத்தீங்கன்னா இந்த மீனை தூக்கி போடுவாங்க. அதை 2 துண்டா சரியா வெட்டணும். வருஷம் வருஷம் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா யாருமே முன் வரவே மாட்டாங்க. இந்த இடத்துக்கு தனுஷ் இந்த வாட்டி வெட்டிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவோட வருவாரு. இப்போ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா சீக்கிரமா வண்டியை நிறுத்துங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டு வேகமா ஓடி வராரு. இந்த வாட்டி நான் இந்த விஷயத்தை வெட்டுறேன் அப்படின்னும் போது இது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரே துண்டுல 2ஆ போணும் அது பண்ணிருவியா அப்படின்னா கண்டிப்பா நான் பண்றேன். பண்ணலனா மொட்டை போடணும் அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்ல அதெல்லாம் நான் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப கையில ஒரு வாளை கொடுத்துருவாங்க. எல்லாருமே வந்து ஆரவாரமா அவரை கொண்டாடுறாங்க. இந்த மாதிரி கர்ணா வெட்டிடு வெட்டிடுன்னு சொல்றாங்க. இப்ப அங்க வராரு பாத்தீங்களா யமராஜா அவரும் பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்காரு. இப்போ அந்த மீனை தூக்கி போடுறாங்க. தூக்கி போட்டோன்னா அவர் எகிரி கரெக்டா அந்த மீனை வந்து 2 துண்டா பொளந்துடுறாரு. பொளந்ததுக்கு அப்புறம் அப்படியே தண்ணியில விழுறாரு. எந்திரிச்சு வராரு. இப்போ எல்லாருமே கத்துறாங்க. அவரை தூக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா யானை ஒரு நாள் வாடகைக்கு ஏத்திருப்பாங்க. அந்த யானையில அவரை ஏத்திடுவாங்க. இப்போ இந்த நியூஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா இவங்க அம்மாக்கும் அக்காக்கும் தெரிஞ்சிரும். அக்காவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அம்மா கொஞ்சம் கோவப்படுவாங்க. இருந்தாலும் இது பெருமை தானே அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இப்போ தனுஷ் வந்து யானையில ஏத்திட்டு ரொம்ப சந்தோஷமா வந்து எல்லாருமே விளையாடிக்கிட்டே வருவாங்க. இப்போ நடு ரோட்ல என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அங்க வந்திருக்க பஸ் வந்து நின்னு இருக்கும். அதே மாதிரி போலீஸ் ஜீப் ஒன்று வந்திருக்கும். அதுவும் நின்னுட்டு இருக்கும். இப்ப போலீஸ்ல ஒருத்தர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க ஊரை பத்தி சொல்லிட்டு இருப்பாரு. எங்க ஊர்ல சுமாரா 200 வீடு தான் இருக்கும். அதுக்கும் நடந்து தான் உள்ள போகணும். எல்லாருமே நடந்து தான் போயிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பஸ் எல்லாம் பஸ் ஸ்டாப்ல நிக்காது. இதுக்காக எவ்வளவோ மனு கொடுத்து பார்த்தாங்க. ஆனா எந்த இடமும் செட் ஆகல. பக்கத்து ஒரு தலைவர்கிட்டயும் பேசி பார்த்தாங்க. எதுவுமே வந்து செட் ஆகல. இவங்களெல்லாம் யார் ஏத்திட்டு போவாங்கன்னு பாத்தீங்கன்னா அங்க கிராஸ் ஆகிற ஏதாவது வண்டி தான் இவங்களை ஏத்தி கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இன்னும் அவங்க எல்லாருமே சந்தோஷமா ஆடிட்டு இருக்காங்க. அப்படி ஆடிட்டு இருக்கும்போது போலீஸ் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஜீப்பை விட்டு இறங்கி அங்க வந்துடுறாரு. இங்க ஆடினது போதும் கிளம்புங்க அப்படின்னு மாதிரி சொல்றாரு. உடனே என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப தனுஷும் யானை மேல உட்காந்துருவாரு. அங்க இருந்து எல்லாருமே கிளம்பினதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற வண்டிலாம் இருக்கு பாத்தீங்களா கிளம்பிடும். இப்ப நமக்கு ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா திரௌபதி அப்படின்றது தான். சோ கர்ணன் இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்ற நியூஸ் கிடைச்சிரும். அதனால ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அவங்களோட ஃப்ரெண்டு கோகிலா வராங்க. என்னடி தனுஷ் இந்த மாதிரி இது பண்ணிட்டான் அப்படின்றது தெரிஞ்சிருச்சா அப்படின்னா ஆமான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஊர்ல எல்லாருமே வந்து தனுஷ்காக தான் காத்துட்டு இருக்காங்க. கலக்கிட்டடா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஹீரோயினும் தூரத்துல இருந்து இந்த விஷயத்தை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ கோகிலா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லவ் அவங்கிட்ட சொல்ல வேண்டியது தானே அப்படின்னும் போது ஹீரோயின் சொல்றாங்க இந்த மாதிரி நீ தானே நான் லவ் பண்றதை கண்டுபிடிச்ச அதே மாதிரி அவனும் கண்டுபிடிப்பான் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிடுறாங்க. இப்போ அவங்களோட அண்ணன் யோகி பாபு வராரு. அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா உள்ள போமா அப்படின்னு சொல்றாரு. இல்ல நான் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போறேன் அப்படின்ற மாதிரி அங்கேயே நின்று அந்த திருவிழாவை பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருமே பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்கும்போது தனுஷ் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா என்னோட ஃபேமிலிக்கு இந்த வாழை கொடுங்க அப்படின்ற மாதிரி யமராஜா கிட்ட சொல்றாரு. அவரும் போய் வாழை கொடுப்பாரு. இப்போ அடுத்ததான் மறுநாள் காலையில் நமக்கு காட்டுறாங்க. கோகிலா காலேஜுக்கு கிளம்புறாங்க. பக்கத்து ஊர் பஸ் ஸ்டாப்ல தான் போய் நிக்கணும். அவங்க அப்பா என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா துணைக்கு நடந்து வந்து விடுறாரு. தினமும் என்னால வர முடியாதுமா அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிடுறாரு. இப்படி இவங்க ரெண்டு பேருமே பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணும்போது அந்த ஊருக்காரங்க இருக்காங்க பாத்தீங்களா அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த கோகிலா பொண்ணை பார்த்து அங்க செவத்துல அசிங்கமா அந்த பொண்ணை வரைஞ்சிட்டு இருப்பாங்க. சோ இந்த விஷயத்தை அப்பாவும் கவனிப்பாரு. அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா எதுக்குப்பா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எங்க ஊர் செவரு நாங்க எப்படி வேணா வரைவோம் அப்படின்னு சொன்னா அவரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்துல ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல அந்த ஊரோட தலைவர் இருக்காரு பாத்தீங்களா அவர் வேகமா வராரு. என்னடா இங்க சண்டை எதுக்கு தேவையில்லாம சண்டை போடுறீங்க அப்படின்ற மாதிரி அவங்களெல்லாம் அனுப்பிச்சு விட்டுறாரு. அதுக்கப்புறம் இந்த பெரியவர் இருக்காரு பாத்தீங்களா கோகிலாவோட அப்பா அவர் திரும்பி உட்கார போறாரு. நான் வெயிட் பண்ணி என் பொண்ணை ஏத்துறேன் அப்படின்னு இந்த பஸ் ஸ்டாப்ல எல்லாம் வராதீங்க போங்க இவனுங்க தான் பிரச்சனை பண்றாங்கன்னு தெரியல அப்படின்னு தள்ளி விட்டுறாரு. இவங்களுக்கு வேற வழியே இல்லாம என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா திரும்பி ஊருக்குள்ள வந்துடுறாங்க. இப்ப கோகிலாவை அடிச்ச குரூப் இருக்கு பாத்தீங்களா பைக்ல வேகமா வந்துட்டு இருப்பாங்க. ரோட்டை வந்து மாடுகள் எல்லாம் மறைச்சிட்டு இருக்கும். இப்ப அந்த மாடெல்லாம் விலக்கி விட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல தனுஷ் அடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணுவாரு. கரெக்டா என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிப்பாரு. ஒவ்வொருத்தரையும் பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் சொல்லுவாரு இந்த மாதிரி முகத்தை தைரியம் தான் காட்டுறா அப்படின்னு சொல்லும்போது தனுஷ் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா முகத்தை மறைச்சிட்டு இருக்காரு பாத்தீங்களா அதை எடுத்து நான் தான் அப்படின்றதையும் காட்டிடுவாரு. காட்டினதுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு படிக்க வந்தா அவளை இந்த மாதிரி வரைஞ்சி கிண்டல் பண்றீங்களாடா அப்படின்னு பயங்கரமா அடிச்சுக்கிட்டே இருப்பாரு.
இப்ப அடிச்சதுக்கு அப்புறம் அங்க இருந்து கிளம்புவாரு. இவரும் யமராஜாவும் சேர்ந்து தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாங்க. அதனால என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள பஞ்சாயத்து ஆயிருக்கும். ரெண்டு பெரிய மனுஷங்களும் வாங்க அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே சபையில வர வச்சு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எதுக்குடா இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனை பண்றீங்க அப்படின்னும் போது நான் பண்ணது தப்பா நம்ம ஊர் பொண்ணுகிட்ட அவன் பண்ணது தப்பா தப்பு பண்ணவன அடிச்சேன் நம்ம விலைக்கு எல்லாத்துக்கும் போயிட்டு இருக்க முடியாது திரும்பி அடிச்சாதான் பயப்படுவாங்க அப்படின்னு சொல்றாரு. இதை தாண்டி என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா எதுக்கு நம்ம ஊர்ல முதல்ல பஸ் ஸ்டாப் இல்ல அதுக்கு ஏதாவது வழி பண்ணீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஊர்ல எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. இல்ல அதுக்கெல்லாம் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டோம் எதுவுமே வேலைக்கு ஆகலன்னு முதல்ல அதுக்கு ஒரு முடிவு எடுங்க அப்படின்ற மாதிரி தனுஷ் சொல்றாரு. இப்ப அங்க ஒருத்தர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இப்ப அப்பா எப்படி உட்காந்துருக்காரு பாருங்க அந்த பொண்ணை நினைச்சு எவ்வளவு கவலைப்பட்டிருப்பாரு. சீக்கிரம் இந்த பஸ் ஸ்டாப் அரேஞ்ச் பண்றதுக்கு ஏதாவது பண்ணணும் ஊர் பெரியவங்க அப்படின்னும் போது ஊர் பெரியவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அப்படியே யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. சரி பஞ்சாயத்து கலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தனுஷை பார்த்து அவர் சந்தோஷமா சிரிப்பாரு. தனுஷ் அவருக்கு தனிப்பட்ட முறையிலே கொஞ்சம் பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அடி வாங்கினவன் இருக்கான் பாத்தீங்களா அவன் கேங்கோட ஊர் தலைவர் இருக்காரு பாத்தீங்களா அவர்கிட்ட சொல்றான் இந்த மாதிரி அவங்களை ஏதாவது பண்ணணும் அப்படின்னும் போது ஊர் தலைவர் சொல்றாரு இந்த மாதிரி அவனுங்களே நம்ம கிட்ட பஸ் ஸ்டாப்காக கெஞ்சிட்டு இருக்காங்க அதை பார்த்து நல்லா ரசிப்பியா அதை விட்டுட்டு எதுக்குடா பொண்ணுங்க கிட்ட எல்லாம் கெலாட்டா பண்ற இது சமயம் கிடையாது சமயம் வரும்போது நானே சொல்றேன் அப்ப நீ என்ன வேணா செஞ்சுக்கோ அப்படின்னு அந்த பெரியவர் சொல்லிடுறாரு. இப்ப யமராஜாவும் தனுஷும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப பக்கத்துல ஒரு கழுதை இருக்கும். அந்த கழுதையோட காலை எப்படி கட்டி போட்டு வச்சிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா முன்னாடி ரெண்டு காலை மட்டும் சேர்த்த மாதிரி கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. எந்த கிறுக்கன் இப்படி கட்டி வச்சிருக்கான் அப்படின்னு மாதிரி தனுஷும் கேட்பாரு. யார் கட்டி வச்சா என்ன நீ சும்மாரு அப்படின்னு மாதிரி இவரும் சொல்லிடுவாரு. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அங்க ஹீரோயினும் கோகிலாவும் பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருப்பாங்க. இப்ப கோகிலாவை பார்த்தோம்னா தனுஷ் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அங்க இருந்து எந்திரிச்சு வந்துருவாரு. இந்த மாதிரி நீ காலேஜுக்கு போலியா அப்படின்னு கேட்பாரு. இல்ல நான் காலேஜுக்கு போல அடுத்த வருஷம் பேசாம புதுசா போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது எதுக்கு இவனுங்களுக்கு பயந்துகிட்டு காலேஜுக்கு போகாம இருப்பியா அப்படின்னும் போது இல்ல தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வருது நீ தான் எனக்காக திட்டு வாங்கிட்டு இருக்க வேணா விடு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப தனுஷம் அப்படியே சோகமா வந்துருவாரு. உட்காந்துட்டு என்ன சொல்லுவாருன்னு பாத்தீங்கன்னா படிப்பு போச்சு பேர் ஒரு பொண்ணோட படிப்பு அப்படின்னு சொல்லும்போது இப்ப யமராஜா என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா அந்த திரௌபதி பொண்ணு ஒன்ன சைட் அடிக்கிறாடா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு தனுஷ் என்ன சொல்லுவாருன்னு பாத்தீங்கன்னா என்னெல்லாம் கூடவா சைட் அடிப்பாங்க அதெல்லாம் இருக்காது அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்புவாரு. கிளம்பும்போது என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா அந்த சூதாட்ட இடத்துக்கு காசு எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னா காசு தானே நான் ரெடி பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிடுறாரு. சொல்லிட்டு எங்க வராருன்னு பாத்தீங்கன்னா வயக்காட்டுல ஒரு பாட்டி வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்படி அந்த பாட்டி கிட்ட பக்கத்துல போய் உட்கார்றாரு. இந்த மாதிரி வந்து உட்காந்து பேசுங்க கொஞ்ச நேரம் அப்படின்னு அந்த பாட்டியும் சொல்றாங்க. உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்க ஒய்ஃபை பத்திலாம் அந்த பாட்டி சொல்லிட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா அந்த பாட்டி கிட்ட இருந்து காசை திருடிட்டு இருப்பாரு. இப்ப திருடினதுக்கு அப்புறம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவாரு. 10 ரூபா போதுமா அப்படின்னு அந்த பாட்டி கேக்குறாங்க. ஓ பாத்துட்டியா இந்த 10 ரூபா அப்படின்னு கொடுக்க வரும்போது பரவாயில்ல 10 ரூபாய் நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அவங்க சொல்லுவாங்க. இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அந்த சூதாட்டம் நடக்குது பாத்தீங்களா அந்த இடத்துக்கு போயிடுவாரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காயினை சுண்டி உண்ணும் அந்த காயின்ல ரெண்டு பக்கமும் தலை வருது அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் காசெல்லாம் இவங்களுக்கு அந்த விளையாட்டை விளையாடுவாங்க. விளையாடுனது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா தனுஷ் தான் நிறைய காசை ஜெயிச்சிருவாரு. இப்ப வீட்டுல காட்டுறாங்க அக்காவும் அம்மாவும் பயங்கரமா தனுஷை பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. இவன் வேலையில செஞ்சா தானே ஏதாவது விறகு எடுத்து வெட்டினா கூட நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. அம்மா அவன் தூங்கலமா எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருப்பான் அப்படின்னும் போது நம்ம தனுஷ் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா தூங்கி இருக்க மாட்டாரு. அங்க இருந்து வேகமா எந்திரிச்சு வருவாரு. அவர் ஜெயிச்சு வாங்கினார் பாத்தீங்களா அந்த வாள் எடுத்துட்டு போய் நான் விறகு வெட்ட போறேன் அப்படின்னு இதை வச்சு விறகெல்லாம் வெட்ட முடியாது காய்கறி தான் வெட்ட முடியும்னு அவங்க உள்ள எடுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வேலை செய்யலான்னு வெளியே வந்து அந்த வேலை செய்யற இடத்தையே பார்த்துட்டு இருப்பாரு. இந்த வேலையை எப்படி ஆரம்பிக்கணும்னு கூட உனக்கு தெரியல நீ இந்த வேலையெல்லாம் செய்ய வேணாம் பக்கத்துல ஏதோ செலக்ஷன் நடக்குதா அந்த இடத்துக்கு போ அப்படின்ற மாதிரி காசு எடுத்து கொடுக்குறாங்க. இவர் வேணான்ற மாதிரி பிகு பண்ணிட்டு இருப்பாரு. டே பிகு பண்ணாத வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி குத்துறாங்க. இப்ப அதுக்கப்புறம் அந்த அக்கா இருக்காங்க பாத்தீங்களா அவங்க அந்த வேலையை ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த செலக்ஷன் நடக்கிற இடத்துக்கு வந்துருவாங்க. வெளியே இருந்து யமராஜா பாத்துக்கிட்டே இருக்காரு. ரன்னிங் ரேஸ் தான் நடக்கும். அந்த ரன்னிங் ரேஸ்ல தனுஷ் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா பயங்கர வேகமா ஓடி வராரு. கொஞ்சம் முன்னாடியே வந்துருவாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அடுத்ததான் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்றதுக்காக அங்க பஸ் ஸ்டாப்ல இருக்காங்க. அங்க பஸ் ஸ்டாப்ல கரெக்டா நிக்குது. இவங்க எல்லாருமே ஏறிடுறாங்க. ஏறிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா தனுஷ் அங்க ஹீரோயினை கவனிப்பாரு. ஹீரோயின் இவரை கவனிக்கிற மாதிரியே இருக்கும். அதனால என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி யமராஜா கிட்ட சொல்லுவாரு அந்த பொண்ணு இங்க தான் இருக்கு அந்த பொண்ணு டிக்கெட் எடுக்கலன்னா அந்த பொண்ணுக்கும் சேர்த்து நம்ம டிக்கெட் எடுக்கலாம் போய் கேளு அப்படின்னு சொன்னோன்னா யமராஜாவும் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா நீ டிக்கெட் எடுத்துட்டியா அப்படின்னு கேக்குறாரு. டிக்கெட் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்த தனுஷ் கிட்ட சொல்றாரு. தனுஷ் இப்ப என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா சரி நமக்கு மட்டும் டிக்கெட் எடுப்போம் அப்படின்ட்டு கண்டக்டர் இருக்காரு பாத்தீங்களா அவர்கிட்ட இவங்க ஊருக்கு டிக்கெட் கேட்பாரு. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் நிக்காது முன்னாடி ஊர்ல தான் நிக்கும் அப்படின்னும் போது 11 டிக்கெட் இருக்கு நீ நிறுத்தி தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. என்னால் நிறுத்த முடியாது அப்படின்ற மாதிரி அந்த கண்டக்டர் சொல்றாரு. நான் நிறுத்தி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி தனுஷும் சொல்லிடுறாரு. இப்ப கரெக்டா அவங்க ஊர் நெருங்கிட்டு இருக்கு. தனுஷ் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா வேகமா அந்த பஸ்ஸை போட்டு மிதின்னு மிதிச்சிட்டு இருப்பாரு. சவுண்ட் வர வைப்பாரு. நிறுத்துன்னு சொல்லுவாரு. அவங்க நிறுத்தவே மாட்டாங்க. தனுஷ் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா அப்படியே குதிச்சிருவாரு. குதிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா வண்டியை கொண்டு நிறுத்துவாங்க. இவங்க ஊர்க்காரங்களா இருக்காங்க பாத்தீங்களா எல்லாருமே இறங்கிடுவாங்க. எதுக்காக இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி யமராஜா கேட்கிறாரு. அதுக்கு தனுஷ் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா பின்ன என்ன பண்ண சொல்ற அவன் நிறுத்தாமே போயிட்டு இருப்பான் நம்மளும் அமைதியாவே இருக்கணும் அப்படின்னு சொல்றியா நம்ம போராடினா தான் ஒரு விஷயம் கிடைக்கும் அவன் ஏன் நிறுத்த மாட்டான் அப்படின்றத நம்ம கேட்கணும் அவனை நிறுத்த வைக்கணும் அதுதான் சரியான வழி அப்படின்னு சொல்றாரு. இப்ப யமராஜா என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா புரியுதுரா அப்படின்ற மாதிரி கையை வைக்க வராரு. ஆனா தனுஷ் கோவமா இருப்பாரு. அதனால அங்க இருந்து கிளம்பி நடந்து போய் பக்கத்துல ஒரு மலை மாதிரி ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல உட்காந்து இருப்பாரு. நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பின்னாடி போய் அவரோட கையை பிடிக்கிறாங்க. அப்படியே கண்ணத்தை பிடிப்பாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே லவ் ஸ்டார்ட் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல வந்து அப்படியே ஒரு சாங் மாதிரி போடுவாங்க. அந்த சாங்ல இவங்க ரெண்டு பேருமே அடிக்கடி மீட் பண்றது பழகுறது எல்லா விஷயத்தையும் நமக்கு காட்டிக்கிட்டே இருப்பாங்க. பேருந்து நிலையம்னு இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு போர்டை வைக்கிறாங்க. அந்த போர்டை போலீஸ் வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு போர்டு ஒரு கேடு அப்படின்ட்டு உடைச்சு போட்டுருவாங்க.
போட்டுருவாங்க அந்த போர்டை. அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு நாள் நைட்டு காட்டுறாங்க. தனுஷோட அப்பா என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா கடவுளை வேண்டலாம் அப்படின்ட்டு வேண்ட ஆரம்பிச்சிட்டு இருப்பாரு. என்ன கேட்கிறாருன்னு பாத்தீங்கன்னா என் மூத்த பொண்ணுக்கு சீக்கிரம் வரன் வரணும், இந்த மாதிரி செலவு பண்றதுக்கு என்கிட்ட போதுமான காசு இல்ல அப்படின்னு சொல்லும்போது அங்க இருந்து ஒரு குட்டி பொண்ணு வந்து மேல வந்து சாமி தலையை வச்ச மாதிரி வராங்க. வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அக்காக்காக நான் நிறைய சேர்த்து வச்சிருக்கேன், நீங்க போய் பாருங்க, வீட்டுல தான் இருக்கு, போய் பாருங்க அப்படின்னு தள்ளி விடுவாங்க. அது எல்லாமே அவருக்கு வந்த கனவு தான். இவருக்கு அடிக்கடி வந்து சாமி பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள் வரும். அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம பொண்ணு நமக்காக இங்க தான் புதைச்சு வச்சிருக்கா அப்படின்னு சொன்னோன்னா இப்ப தனுஷ் கிட்ட அவங்க அக்கா சொல்றாங்க இந்த இடத்த தோண்டு அப்படின்னு ஒரு இடத்த காட்டுறாங்க. அதுக்கு தனுஷ் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற வேலை இல்லையா, அதெல்லாம் எதுவுமே இருக்காது, தோண்ட மாட்டேன் அப்படின்றாரு. இவங்க வற்புறுத்தி தோண்ட வச்சிருவாங்க. இப்ப தோண்டிக்கிட்டே இருக்காரு. இப்ப தோண்டதுக்கு அப்புறம் ஏதாவது கிடைச்சதா அப்படின்னு மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தோண்டுன்றாங்க. எதுவுமே இல்ல, தோ ஏதாவது இருக்க போதா அப்படின்னு தூக்கி எறிவாரு. அப்படி எரியும் போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அங்க இருந்து காசெல்லாம் செதறி விழும். இதை பார்த்து அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி என்னோட பொண்ணு சின்ன பொண்ணு எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கா, மூத்த பொண்ணுக்காக இவ்வளவு சேர்த்து வச்சிருக்காளே அப்படின்னு மாதிரி ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க. இது வந்து மூத்த பொண்ணோட கல்யாணத்துக்காக தான் அவ சேர்த்து வச்சேன்னு என்கிட்ட சொன்னா அப்படின்னு மாதிரி அப்பாவும் சொல்றாரு. இப்ப இந்த விஷயத்தெல்லாம் தனுஷ் பாக்குற மாதிரி காட்டுவாங்க. இப்ப மறுநாள் காலையில நைட்டு நடந்ததே நினைச்சு வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அந்த இடத்துல யமராஜா என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா வா சூதாட்டத்துக்கு போலான்னு சிக்னல் குடுத்துறாரு. இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா சூதாட்டத்துல நிறைய காசு ஜெயிச்சுட்டே இருக்காரு. இதை பார்த்த யோகி பாபு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா உன் அக்கா வேணா நான் ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணிக்குவா அப்படின்னு கோவப்படுற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டுறாரு. இப்ப தனுஷ் செம்மையா டென்ஷன் ஆகி அவர் கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. இப்ப ரெண்டு பேர் வந்து பிரிச்சு விட்டுருவாங்க. இவங்க ரெண்டு பேரையுமே பிரிச்சு விட்டதுக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாதா தெரியல. அதனால என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குதிரையை பார்க்கணும்னு உன் அக்காவை கூட்டு வாடான்னு அமுச்சு விட்டுருவாரு அந்த குதிரை பையனை. இப்ப அந்த பையனும் போய் கூட்டு வந்துடுறான். ஆனா ஹீரோயினுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். அதனால என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா என் அண்ணனையே அடிச்சிட்டல, என் கூட பேசாத அப்படின்ற மாதிரி விலகி விலகி போறாங்க. நான் சொல்றத புரிஞ்சுக்கோ அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு. ஆனா ஹீரோயின் கேட்க மாட்டாங்க. இப்ப அடுத்ததான் நமக்கு என்ன காட்டுறாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல ஒரு பெரியவர் இறந்துருவாரு. இறந்ததுக்காக கடைசி சடங்கு இருக்கு பாத்தீங்களா, அது தனுஷ் தான் சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப அந்த சாவுல நிறைய பேர் ஆடிட்டு இருப்பாங்க. ஆடிட்டு இருக்கும்போது தனுஷ் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அவரும் சேர்ந்து பயங்கரமா ஆடிட்டு இருக்காரு. இப்ப அக்கா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு வந்து அவர் மேல ஊத்தி விட்டுறாங்க. இப்ப தனுஷ் அங்க அப்படியே உட்காந்துருவாரு. இப்ப அக்காக்கு ஏதோ டவுட்டா படுது. அதனால என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா யமராஜா இருக்காரு பாத்தீங்களா, அவர் வந்து பாக்குறாங்க. இந்த மாதிரி தனுஷ்க்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல கொஞ்சம் சரக்க போட்டுட்டான் அதனால தான் அப்படின்னும் போது இல்ல மறைக்கிறீங்க உண்மையை சொல்லுங்க அப்படின்னும் போது இவரும் சொல்ல ஆரம்பிச்சிடுறாரு. அந்த பொண்ணை லவ் பண்ணா அந்த பொண்ணு கிட்ட இப்ப சிக்கலாயிருச்சு அதனால தான் அப்படின்னும் போது இந்த அக்கா இருக்காங்க பாத்தீங்களா வேகமா தனுஷ் சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அந்த சாப்பாடு தட்டை எத்தி மீச்சிருவாங்க. மீச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா துரை லவ் பண்றாரு, லவ் கேக்குதா உனக்கு அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்டுறாங்க. திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. இப்ப அம்மா தான் சமாதானப்படுத்துறாங்க என் பையனை போய் எட்டி மிதிச்சிட்டாலே அப்படின்ற மாதிரிலாம். இப்ப அடுத்ததா தனுஷ் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல வந்து அப்படியே சோகமா உட்காந்துருப்பாரு. அந்த இடத்துக்கு வந்து யமராஜா வராரு. என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா வாடா பக்கத்து ஊர்ல கபடி நடக்குது அப்படின்னும் போது இல்ல நான் வரல நீ மட்டும் போ அப்படின்ற மாதிரி அமுச்சு விட்டுறாரு. அமுச்சு விட்டதுக்கு அப்புறம் அங்க பெயிண்டிங் வேலை நடந்துட்டு இருக்கும். அந்த பெயிண்டிங் வேலையை பாதியிலே விட்டுட்டு வா கபடி மேட்ச் போலாம் அப்படின்னு அங்க இருக்கிறவங்க எல்லாம் கூட்டு போயிடுவாரு. இப்ப கூட்டு போனதுக்கு அப்புறம் இவர் உட்காந்துட்டே இருக்கும்போது அங்க குதிரை பையன் வரான். அவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா ஹீரோயின் உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கெல்லாம் விருப்பம் இல்ல அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிடுறாரு. அந்த இடத்துல ஹீரோயின் மட்டும் வெயிட் பண்ற மாதிரியே காமிச்சிட்டு இருக்காங்க. இவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா சரி நம்ம கபடி பார்க்கவாது போலாம் அப்படின்றதுக்காக அந்த கபடி நடக்குது பாத்தீங்களா அந்த இடத்துக்கு நடந்தே போயிட்டு இருப்பாரு. அப்பயும் அந்த கழுதையை பார்ப்பாரு. அந்த கழுதை வந்து நொண்டிக்கிட்டே தான் நடந்துட்டு இருக்கும். இப்ப கபடி மேட்சை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அந்த இடத்துக்கு கரெக்டா யமராஜா வராரு. அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம பயலுக தோக்குற மாதிரி இருக்காங்க, நீ ஆட்டத்துல இறங்கணும் அப்படின்னு சொன்னா இல்ல விருப்பம் இல்ல அப்படின்ற மாதிரி இவர் சொல்லுவாரு. இறங்குற அப்படின்ற மாதிரி வற்புறுத்தவே இவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆட்டத்துக்குள்ள இறங்குவாரு. இப்ப ரைடு போறாரு. 3 பேர் அவுட் பண்ணுவாரு. ஆனா 2 பேர் தான் அவுட் பண்ணதா சொல்லுவாங்க. அதனால அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா அண்ணன் நான் 3 பேர் அவுட் பண்ணேன் அப்படின்னா இல்ல இல்ல 2 பேர் தான் அப்படின்ற மாதிரி ஏமாத்துறாங்க. இப்ப தனுஷ் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துலயும் சண்டையை போட ஆரம்பிச்சிருவாரு. இப்ப எல்லாருமே கூடிடுவாங்க. அந்த ஊர் தலைவர் இருக்காரு பாத்தீங்களா அது பக்கத்தூர். அந்த ஊர் தலைவர் வந்துடுறாரு. இப்ப தனுஷ் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இவர்கிட்டயும் கோவமா சில விஷயங்கள் பேசிடுறாரு. முதல்ல அவனை இழுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. இப்ப தனுஷ் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அங்க இருந்து நடக்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப யமராஜா என்ன பண்றாருன்னா அவர் பக்கத்துல வந்துட்டு எதுக்குடா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லும்போது எந்த சைடு போனாலும் மறைச்சிட்டு நிக்கிறாங்க. அவங்கள கேட்காம என்ன கேக்குறியா, நம்ம இப்படியே இருந்தோம்னு வச்சுக்கோயேன் நம்மள அப்படியே போட்டு அமிக்கிடுவாங்க. உன் தலைமுறை இப்படியே வாழ்ந்துட்டீங்க, ஆனா என் தலைமுறை இப்படியே வாழ மாட்டோம், நாங்க எதிர்த்து கேள்வி கேட்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப பக்கத்து ஊருக்காரங்களை காட்டுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஊருக்கே கடைசியில வந்து கலாட்டா பண்ணிட்டான், இதுக்கப்புறமா அவனை விடக்கூடாது அப்படின்னு சொன்னா அந்த தலைவர் இருக்காரு பாத்தீங்களா இதுதான் சரியான சமயம், நீ என்ன வேணா பண்ணிக்கோ, என்ன வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப தனுஷ் நமக்கு காட்டுறாங்க. அவர் ஊருக்கு வந்திருப்பாரு. அங்க கழுத இருக்கு பாத்தீங்களா அது கிட்ட உட்காந்துருக்காரு. இந்த இடத்துல வந்து யமராஜா என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்க்கு வராரு. அங்க புள்ளத்தாச்சி ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க கிட்ட பேசுறாரு. எவ்வளவு நேரம் வெயிட் பண்ற அப்படின்னும் போது பஸ்ஸுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்றேன், பஸ் நிக்க போறது இல்ல, மத்த வண்டியாவது நிக்கும்னு பார்த்தா அது கூட எதுவுமே வர மாட்டேங்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எங்க இவனுங்களை பஸ் நிறுத்த வைக்கணும்னா கல்ல தான் தூக்கி எறியணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பஸ் வருது ஆனா நிக்காம போகுது. ஒரு குட்டி பையன் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா கல்ல தூக்கி அந்த பஸ்லயே எரிஞ்சிருவான். அதனால அந்த பஸ் நின்றோம். அந்த பஸ்ல இருக்க கண்டக்டர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா எவன்டா எரிஞ்சது அப்படின்னு கோவப்பட்டு இருப்பாரு. நமக்கு இந்த இடத்துல தனுஷை காட்டுறாங்க. தனுஷ் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா அங்க கழுத இருக்கு பாத்தீங்களா அது கயர் போட்டு லாக் ஆயிருந்தது பாத்தீங்களா அந்த கயரை கழட்டி விட்டுருவாரு. இப்ப அதுவும் ஃப்ரீயா போயிடும். இப்ப தனுஷ் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கட்டை எடுத்துருவாரு. கட்டை எடுத்துட்டு இங்க அடிச்சிட்டு இருப்பாங்க அந்த குடும்பத்தையும் அதுக்கப்புறம் வந்து யமராஜாவையும். அதனால செம்ம டென்ஷனா என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா அந்த பஸ் இருக்கு பாத்தீங்களா பின்னாடி கண்ணாடி அடிச்சு உடைப்பாரு. என்னடா பஸ்ஸை உடைக்கிற அப்படின்ட்டு கிட்ட வருவாங்க. இவங்களையும் போட்டு அடி அடின்னு அடிப்பாரு. இவங்களை அடிச்ச
அடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அங்க ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்துருவாங்க. இப்ப தனுஷ் கூட என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களும் சேர்ந்து அடின்னு அந்த பஸ்ஸை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப என்ன ஆகும் பாத்தீங்கன்னா தனுஷ் உள்ள எல்லா கண்ணாடியுமே உடைச்சிருவாரு. இப்ப வந்து வேற ஒரு வேன் வரும். அந்த வேன்ல இந்த புள்ள தச்சிருக்காங்க பாத்தீங்களா அவங்களை ஏத்தி அமிச்சிருவாங்க. இப்ப ஏத்தி அமிச்சதுக்கு அப்புறம் ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த பஸ்ஸை சுக்குநூறா ஆக்கிடுவாங்க. சுக்குநூறா ஆக்குனதுக்கு அப்புறம் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இந்த எல்லா விஷயத்தையும் தனுஷோட தங்கச்சி இருக்காங்க பாத்தீங்களா மலை உச்சில இருந்து பாத்துட்டு இருப்பாங்க. அந்த ஓடிச்சு பாத்தீங்களா கழுத அதுவும் அங்கதான் நின்னுட்டு இருக்கும். சோ எப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களும் இதே மாதிரி தான் பாதிக்கப்பட்டு அன்னைக்கு இறந்தாங்க. ஸ்டார்டிங்ல காமிச்சாங்க பாத்தீங்களா அந்த தங்கச்சி தான் இறந்து போயிருப்பாங்க. இப்ப யமராஜா என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா வீட்டுல உட்காந்து பேசிட்டு இருக்காரு அந்த ஊரை சேர்ந்த ஒருத்தர் கிட்ட. இப்படி பேசிட்டு இருக்கும்போது அங்க தனுஷோட அக்கா வராங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அம்போன்னு என் தம்பியை விட்டுறாதீங்க, எது வந்தாலும் என் தம்பி கூட கடைசி வரைக்கும் இருங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. உடனே இவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நான் அப்படிலாம் விட்டுற மாட்டேன், கடைசி வரைக்கும் அவன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த பஸ் இருக்கு பாத்தீங்களா அந்த பஸ்ஸோட ஓனர் தலையில கை வச்சுட்டு உட்காந்துருப்பாரு. இப்ப அந்த இடத்துக்கு போலீஸ் வராங்க, முக்கியமான போலீஸ்லாம் வருவாங்க. என்ன நடந்தது எப்படி நடந்தது எல்லா விஷயத்தையும் விசாரிச்சுட்டு இருக்காரு. அங்க பக்கத்து ஊர்க்காரங்க இருக்காங்க பாத்தீங்களா அவங்க இவர்கிட்ட சுமூகமா பேசிட்டு இருப்பாங்க. நிறைய விஷயங்கள் அவங்க தான் சொல்லுவாங்க. இந்த இடத்துல கட் பண்ணி அப்படியே நமக்கு தனுஷோட கிராமத்தை காட்டுறாங்க. அங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து இந்த பஞ்சாயத்தை கூட்டி பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டு இருக்கும்போது பெரியவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இப்படி ஒரு 7:30 இழுத்துட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எது 7:30 இந்த மாதிரி அவன் நிக்காமையே போயிட்டு இருந்தான், எவ்வளவு நாள் தான் நிக்காம போவான், பண்ணது நான் தான், என் மேலதான் தப்பு இருக்கு, வந்து என்ன வேணா பண்ணிக்கிட்டோம் என்ன அப்படின்ற மாதிரி தனுஷ் சொல்றாரு. இப்ப எல்லாருமே யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது அங்க இருக்காங்க பாத்தீங்களா அந்த லேடி அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா என் பையன் தான் தூக்கி கல்லே அடிச்சான், வேணா எங்களையும் வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போட்டோம், நீங்க பாத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க. இப்ப எல்லா மக்களும் செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இவங்க நம்ம ஊரை சேர்ந்தவங்க, இவங்களை நம்ம தான் காப்பாத்தணும், வேற யார் காப்பாற்ற முடியும், போலீஸ் வந்தா இந்த மாதிரி நம்ம வேற விஷயத்த சொல்லிக்கலாம், இவங்களெல்லாம் காட்டி கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இப்ப ஊர்ல அந்த பஞ்சாயத்து தலைவர் இருக்காரு பாத்தீங்களா அவர் என்ன முடிவு சொல்லுவாருன்னு பாத்தீங்கன்னா இவங்களை நம்ம காப்பாத்த போறோம், இந்த மாதிரி போலீஸ் வந்தா நம்ம வேற மாதிரி சொல்லிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துறாங்க. அந்த குதிரை ஓட்டுற பையன் இருக்கான் பாத்தீங்களா அவன் வந்து சொல்றான் போலீஸ் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா ஊர் பெரியவங்க எந்திரிக்கிறாங்க. இப்ப கரெக்டா அங்க போலீஸ் வந்துடுறாரு. போலீஸ் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வரும்போதே இவங்களை பத்தி கேட்டுக்கிட்டே இருப்பாரு. நீ விசாரியா அப்படின்ற மாதிரி கண்ணபிரான் சொல்லிடுவாரு. அந்த முக்கியமான போலீஸ் ஆபீசர் பேர் தான் கண்ணபிரான். இப்ப இன்னொருத்தர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா உங்க பேர்லாம் என்னடா அப்படின்னு சொன்னோன்னா ஒருத்தர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா என்னோட பேர் துரியோதனன்றாரு. இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா என்னோட பேர் அபிமன்யுன்னு சொல்றாரு. என்னடா இது பேரு என்னமோ மன்னர் பரம்பரையில பிறந்த மாதிரி பேர் வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொன்னோன்னா ஒருத்தர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா மாடசாமின்னு பேர் வச்சா மாட்டுக்கு பிறந்தவங்களா, என்ன சார் லாஜிக் பேசுறீங்க அப்படின்னு சொன்னோன்னா இப்ப எல்லாருமே வந்து தலையில அந்த துண்டு கட்டியிருப்பாங்க பாத்தீங்களா அதை பார்த்தோன்னா இங்க இருக்கிற கண்ணபிரானுக்கு செம்மையா கோவம் வருது. அந்த துண்டை கழட்ட சொல்லியா அப்படின்னு சொன்னோன்னா அவங்க துண்டை கழட்ட மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஊர் பெரியவர் சார் கழட்ட முடியாது அப்படின்னு மாதிரி சொல்லிடுவாங்க. சரி எனக்கு உட்கார சேராவது எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னா ஒருத்தர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா சேர் எடுக்கிறதுக்காக அங்க இருந்து ஓடுவாரு. ஆனா வழியில ஒரு பாட்டி உடம்பு முடியாம படுத்திருப்பாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக சில விஷயங்கள்லாம் பண்ணுவாரு. பண்ணிட்டு வரும்போது அந்த சேர் எடுக்கிறதே மறந்துடுவாரு. அதனால சேர் கொண்டு வர மாட்டாரு. இதை பார்த்தோன்னா கண்ணபிரானுக்கு செம்மையா டென்ஷன் ஆகும். என்ன சேர் கூட வர மாட்டேங்குது, சீக்கிரம் விசாரணை பண்ணியா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இந்த ஆபீஸ்ல என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா கண்டக்டரை கூப்பிட்டு யாருன்னு காட்டு அப்படின்னும் போது அந்த குட்டி பையனை கண்டக்டர் காட்டிடுறாரு. இப்ப வேகமா போலீஸ்லாம் சேர்ந்து அந்த குட்டி பையனை இழுக்க போறாங்க. அந்த இடத்துக்கு யோகி பாபு வந்துடுறாரு. யார் இந்த விஷயத்தை பண்ணாங்கன்றதை நானே சொல்லிடுறேன், இந்த குட்டி பையன் அது பண்ணல, இந்த மாதிரி ஒரு கேங் தான் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஊர் பெரியவர் வேணாம்னு சொல்றாரு. இல்ல வேற வழியே இல்ல நம்ம சொல்லிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி யோகி பாபுவும் சொல்லிடுறாரு. இந்த விஷயத்தை மேல இருந்து தனுஷும் அவங்களோட கேங்கும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இறங்கி நடந்து வராங்க. இப்ப தனுஷ் நாங்க தான் பண்ணோம், நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த நேரத்துல என்ன ஆகும் பாத்தீங்கன்னா ஊர் பெரியவர் வந்து அவர் மேல கைய வைப்பாரு. அதனால பதிலுக்கு என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா கண்ணபிரான் அந்த ஊர் பெரியவரையே அடிச்சிடுவாரு. தனுஷ் இதை பார்த்தோன்னா டென்ஷன் ஆகி அந்த போலீஸ் அடிக்க வரும்போது இப்ப போலீஸ் திரும்பி அடிச்சு தனுஷ் இழுத்துட்டு போவாரு. இப்படி இழுத்துட்டு போகும்போது அங்க வராரு கரெக்டா அந்த பஸ்ஸோட ஓனர் வந்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்னு கூட்டு போய் தனியா பேசுறாரு. சார் பிரச்சனை வேணாம் சார், ஊரே திரண்டு நிக்குது, யாராவது ஒருத்தர் பண்ணியிருந்தா அவங்களை ஏதாவது பண்ணலான்னு பார்த்தேன், ஆனா ஊரே இருக்கு, பிரச்சனை ஆயிடும், தேவையில்லாம லாக் ஆயிடுவோம் அப்படின்னு சொன்னோன்னே யோ பயப்படாதியா எதனால பாத்துக்கலாம் அப்படின்னு. இல்ல சார் எனக்கு இது வேணாம் அப்படின்னு. சரி நீயே போய் பேசிக்கோ அப்படின்ற மாதிரி இந்த பெரியவர் அமுச்சு வச்சிடுறாங்க. இப்ப இந்த பஸ் ஓனர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா நீங்க பண்ணதும் தப்பு, நாங்க பண்ணதும் தப்பு, இதுக்கப்புறம் உங்களுக்கு வேணா என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது உங்க பஸ் ஸ்டாப்ல நிக்கிற மாதிரி நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. என்ன சார் பஸ் ஓனர் இப்படி கால வாரிட்டாரு அப்படின்ற மாதிரி இந்த போலீஸ் ஆபீசர் கண்ணபிரான் கிட்ட சொல்றாரு. அவன் ஓனர்ல அதனால மாறிட்டான். சரி இதை விட இப்போ முக்கியமா உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும், என்னன்னு பார்த்தனா விசாரணைன்னு சொல்லி 4 பேரை மட்டும் வர விட்டுட்டு அவங்களை எந்த அளவுக்கு அடிக்க முடியுமோ அந்த அளவு அடிச்சு டார்ச்சர் பண்ணிடலாம். அவனுங்களாம் நம்ம கிட்ட பேசணும்னா தலை குனிஞ்சு தான் பேசணும், தலை நிமிர்ந்து பேசவே கூடாது அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. இப்போ நமக்கு தனுஷோட அம்மா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த வாளால தான் எல்லா பிரச்சனையும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாளை தூக்கி அங்க இருக்கிற குளத்துல போட்டுறாங்க. இப்ப கண்ணபிரான் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அங்க ஒருத்தர் மீன் பிடிச்சிட்டு இருப்பாரு, பக்கத்து கிராமம்னு வச்சுக்கோங்களேன். அங்க ஒருத்தர் மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது இவரும் சேர்ந்து மீன் பிடிக்கிறாரு. இங்க வந்து தனுஷ் உட்காந்து இருக்கும் போது அவங்க அக்கா வந்து இந்த தகவலை சொல்றாங்க, அம்மா குளத்துல போட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னா அந்த இடத்துக்கு வேகமா தனுஷ் ஓடுறாரு. குளத்துல இருக்க கத்தியை திரும்பி எடுத்துட்டு கரைக்கு வருவாரு. இப்ப விசாரணைக்கு வந்திருக்க 4 பேரை காட்டுறாங்க. அதுல வந்து யோகி பாபுவும் வந்திருப்பாரு. அதே மாதிரி இவர் கத்தி எடுத்துட்டு மேல நடந்து வந்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா உங்ககிட்ட பேசணும்னு பின்னாடியே வருவாங்க. பேச தேவையில்லை அப்படின்ற மாதிரி இவர் போவாரு. கடைசியில ஹீரோயின் நிறுத்தி பேசிடுறாங்க. இந்த மாதிரி என்ன மன்னிச்சிரு, அன்னைக்கு நீ பணத்துக்காக அடிச்சேன்னு நான் நினைச்சேன், ஆனா எங்க அண்ணா அப்படி சொல்லியிருக்காருன்றது எனக்கு தெரியாது, மன்னிச்சிரு
அப்படின்னு சொன்னோன்னா இவரும் வந்து கெட்டி பிடிச்சிட்டே நடந்து வராரு. இப்போ என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில வந்து தனுஷ் கிட்ட சொல்றாங்க, நேத்து வந்து 4 பேரை கூட்டு போனாங்களே விசாரணைன்னு, அந்த 4 பேர் திரும்பி வரவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன ஏதுன்னு செக் பண்ணோம் அப்படின்றதுக்காக நிறைய ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேட்கிறாரு, விசாரணை 4 பேர் வந்தாங்களே அவங்க எங்கன்னும் போது இங்கெல்லாம் இல்ல அவங்கள அமிச்சாச்சு போங்க அப்படின்ற மாதிரி விரட்டி விடுறாங்க. இப்போ விரட்டி விட்டதுக்கு அப்புறம் தனுஷ் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்துல ஒரு டீ கடை இருக்கும், அங்க ஒரு பையன் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் கழுவிட்டு இருக்கான். அந்த பையன் கிட்ட கேட்பாரு, அந்த பையன் எதுவுமே சொல்லாம அப்படியே அமைதியா இருப்பான். அப்பதான் நமக்கு நடந்ததை காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த 4 பேருமே வந்து எப்ப சார் வருவாரு சார் அப்படின்னு சொன்னோன்னா கொஞ்ச நேரம் வருவாரு, நில்லுங்க நில்லுங்கன்னு நிக்க வச்சிடுறாங்க. ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நிக்க வச்சிடுறாங்க. அப்ப கரெக்டா அங்க வந்து கண்ணபிரான் வராரு. கண்ணபிரான் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்குலாம் எவ்வளவு திமிருடா, உன் பேர் என்ன, உன் பேர் அதுவா அப்படின்ற மாதிரி பட்டு பட்டுன்னு பேரை சொல்லி அடிக்கிறாரு. இதுக்கப்புறம் உங்களோட பேர் என்ன, இந்த மாதிரி பேரை சொல்லி சுத்துவீங்க அப்படின்ற மாதிரி ஊர் தலைவர்ல இருந்து எல்லாரையுமே பயங்கரமா அடிச்சுக்கிட்டே இருக்காரு. இதெல்லாம் டீ கொடுக்க வந்த பையன் பார்த்திருப்பான். இப்போ அப்படியே நமக்கு கட் பண்ணி காட்டுறாங்க. தனுஷ் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா வேகமா ஸ்டேஷனை நோக்கி ஓடி வராரு. சாதாரணமா வர மாட்டாரு, ஆயுதத்தெல்லாம் எடுத்துட்டு தான் வருவாங்க. எல்லாருமே வந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன்ல உள்ளவங்கள பட்டு பட்டுன்னு அடிக்கிறாங்க. எல்லா போலீஸுமே பயங்கரமா அடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த ஸ்டேஷனே உடைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உடச்சிட்டு எங்க இருக்காங்க அப்படின்னு தேடிக்கிட்டே இருப்பாங்க. எந்த ரூம்லயுமே கிடைக்க மாட்டாங்க. அங்க எல்லாரையுமே அடிக்கும் போது ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் என்ன அடிச்சிடாதீங்க, மேலதான் அவங்க இருக்காங்க அப்படின்னு அவங்க இருக்கிற இடத்த காட்டிடுவாரு. இப்போ இவங்க எல்லாருமே மாடிக்கு வேகமா ஓடி போய் பார்ப்பாங்க. அங்க மாடியில எல்லாருமே இருப்பாங்க, பயங்கரமா காயம்பட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாரையுமே வண்டியில ஏத்தி அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. இவங்க ஊருக்கு வந்துடுறாங்க. வர வழியில பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கும். அப்ப அந்த ஊர் தலைவர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா அங்க தனுஷோட வாள் இருக்கும், அதை எடுத்துட்டு அவரோட கழுத்தை அறுத்துக்க பார்ப்பாரு. உடனே தனுஷ் ஓடி வந்துடுறாரு. எதுக்கு இப்பெல்லாம் நீங்க பண்றீங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேட்கறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா வரப்போற பிரச்சனையை நினைச்சா எனக்கு இப்பயே செத்துடலாம் போல தோணுது அப்படின்னு சொன்னோன்னா நம்ம தனுஷ் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா அவனுங்க இவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்காங்க, இப்போ கூட எதிர்த்து நிக்கணும்னு நினைக்காம தொட நடுங்கிட்டு நிக்கிறீங்க, இந்த ஊரை விட்டு போலாமான்னு யோசிக்கிறீங்க, யார் வேணா இந்த ஊரை விட்டு போங்க, ஆனா நான் இங்க தான் இருப்பேன், எவன் வந்தாலும் திருப்பி அடிப்பேன் அப்படின்னு மாதிரி தனுஷ் சொல்றாரு. என் கூட நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா அப்படியே நடக்க ஆரம்பிச்சிருவாரு. இப்போ என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அங்க ஒவ்வொருத்தரா நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவர் கூட எல்லாருமே வந்துடுறாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து கண்டிப்பா போராடுவோம் அப்படின்ற மாதிரி எல்லா மக்களும் சொல்லிடுறாங்க. இப்போ என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா தனுஷோட தங்கச்சியை காட்டுறாங்க. அவங்க இது எல்லாத்தையுமே அந்த ஓடு இருக்கு பாத்தீங்களா அது மேல இருந்து பாக்குற மாதிரி காட்டுவாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வண்டிலாம் வந்து உள்ள வரக்கூடாது அப்படின்றதுக்காக மரத்தெல்லாம் உடைச்சு அங்க போட்டுறாங்க. அதே மாதிரி நைட் எல்லா விஷயத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு தனுஷ் உட்காந்துருப்பாரு. அவர் கூட வந்து பேசுறதுக்காக யோகி பாபு வருவாரு. என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா யார் காலை வேணா பிடிச்சு பொழைச்சிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன், ஆனா அது சரியா இருக்காது, நம்ம எதிர்த்து நம்மளோட உரிமையை கேட்டு தான் வாங்கணும் அப்படின்றத தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு தனுஷ் கிட்ட சாரி கேட்கிறாரு. இவரை மன்னிச்சிருவாரு. அடுத்ததா வந்து யோகி பாபுவோட தங்கச்சி அதாவது ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தனுஷ் கிட்ட என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நிம்மதியா இருக்கு, 10 வருஷத்துல எல்லாம் முடிஞ்சிரும்ல, அதுக்கப்புறம் நிம்மதியா இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. அதுக்கு தனுஷ் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒருவேளை என்ன அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிருந்தாங்கன்னா நீ என்ன செய்வ, இல்லனா என்ன கொன்னுட்டாங்கன்னா என்ன செய்வ அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. அதெல்லாம் நடக்காது அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. இப்போ மறுநாள் காலையில என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா போஸ்ட்மேன் வந்து ஒரு போஸ்டர் தருவாரு. இப்போ யமராஜ் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா வேலி போட்டதுனால அவர் கையில இருந்து வாங்கிப்பாரு. அந்த போஸ்ட் யாருக்கு வந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு தான் வந்திருக்கும். இப்போ தனுஷ் கிட்ட வந்து கொடுக்குறாங்க. தனுஷ் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அது வேலைக்கான அப்பாயின்மெண்ட் தான், அதை இவங்க முன்னாடியே கிழிக்க ஆரம்பிக்கிறாரு. வேணா நில்லு என்ன பண்ற அப்படின்னு மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஊர் மக்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து போராடலாம்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு வேலை வந்ததுன்னு போ சொல்றீங்களா, அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா ஊர்ல இருக்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம், உனக்கு வேலை வந்திருக்கு, நம்ம ஊர்ல ஒருத்தனுக்கு வேலை கிடைச்சிருக்குன்னா அது எவ்வளவு சந்தோஷமான விஷயம், நீ அந்த வேலைக்கு போ அப்படின்ற மாதிரி எல்லாருமே கன்வின்ஸ் பண்றாங்க. உடனே இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா சரி போலாம் அப்படின்ற ஒரு முடிவுல இருக்காரு. இப்ப அப்பா என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா சரி வா வேலைக்கு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி கூட்டு போக ஆரம்பிக்கிறாரு. இப்படி கூட்டு போற வழியில என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஹீரோயின் இவரை பார்க்கணும் அப்படின்றதுக்காக வழியில பார்ப்பாங்க. இவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா நான் சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவங்களும் வந்து அப்படியே வெயிட் பண்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அங்க போலீஸ் போர்ஸே வந்திருக்கு. நிலைமையை பொறுத்து ஆர்டர் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக கலெக்டர் வந்திருப்பாரு. இப்ப கண்ணபிரான் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா அவனுங்க எல்லாத்துக்கும் தயாரா தான் சார் இருக்காங்க, நம்மள அட்டாக் பண்றதுக்கு எப்பலாம் செட் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப கலெக்டர் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அங்க குட்டி பசங்க எல்லாம் ஓடி வராங்க. என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கலெக்டர் ஐயா பேசணும்னு எதிர்பார்த்தா இந்த மாதிரி உள்ள வந்து பேசலாம், போலீஸ்லாம் உள்ள வரக்கூடாது, போலீஸ் வந்தா திரும்பி அடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இத பார்த்தோன்னா கண்ணபிரான் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா பாத்தீங்களா சார் இவங்களோட திமுறை அப்படின்னும் போது கலெக்டர் என்ன சொல்றாருன்னா சரி நீங்க பண்ண விரும்புறத பண்ணுங்க, ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு உயிர் சேதாரம் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா சார் அப்படின்ற மாதிரி இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா போலீஸ் போர்ஸ் வந்து உள்ள வருது. இப்ப அங்க இருக்கிற ஊர் மக்களும் தயாரா இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. லேடிஸ் முதற்கொண்டு எல்லாரையுமே பயங்கரமா தாக்கிட்டு இருப்பாங்க. இப்படி இருக்கும் போது ஒருத்தங்களுக்கு பிரசவ வலி வந்துடும். அதனால என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்கள மட்டும் தனியா ஒரு ரூம்குள்ள கொண்டு வந்துட்டு ரூம் கதவெல்லாம் சாத்திட்டு அங்க அவங்கள வச்சிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி வெளியே இருக்கவங்க எல்லாம் பயங்கரமா போலீஸ் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. மக்களால எதுவுமே எதிர்கொள்ள முடியல. இப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா யமராஜா இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு தலையெல்லாம் ரத்தம் வந்துருது அடிச்ச அடியில. அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரூம்குள்ள வந்துடுறாரு. அங்க கிருஷ்ணாயில் இருக்கும், அந்த கிருஷ்ணாயில அவர் மேல ஊத்திட்டு இருக்காரு. இப்ப மத்தவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இதை தவிர வேற வழியே கிடையாது, மத்தவங்க எல்லாம் காப்பாத்தணும்னா இந்த விஷயம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா தீப்பெட்டி எடுத்து பத்த வச்சிருவாரு. அப்படியே வெளியே வராரு. இவரை பார்த்தோன்னே என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அடிக்கிறதுக்கு
அடிக்கிறதெல்லாம் நிறுத்திடுறாங்க. இப்ப அந்த குழந்தையும் நல்லபடியா பிறந்தது. கரெக்டா கதவை திறந்துட்டு போலீஸும் வந்துடுறாங்க. இந்த இடத்துல தனுஷ் நடந்து போய்கிட்டே இருக்காரு. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு மாதிரி உறுத்தலா இருக்கு. என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அப்பா எனக்கு ஏதோ தப்பா இருக்கு, நான் வரல, இந்த மாதிரி நான் திரும்பி அந்த இடத்துக்கே போறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, வேணாப்பா நீ இந்த வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல என் தலைக்குள்ள ஏதோ பண்ணுது, நான் போறேன் அப்படின்றாரு. இவங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, கீழே எல்லாம் விழுந்து அவரோட கால் எல்லாம் கெஞ்சிட்டு இருக்காரு. அப்ப இந்த இடத்துல ஒரு பையன் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, அவனோட குதிரை இருக்கு பாத்தீங்களா, ஏறி வேகமா இந்த இடத்தை விட்டுட்டு தனுஷ் போயிருக்காரு பாத்தீங்களா, அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருப்பான். அப்படி வந்துட்டு இருக்கும்போது தனுஷும் பாத்துருவான். இப்ப தனுஷ் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றான். இப்ப தனுஷோட அப்பா என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு நேரம் கெஞ்சிட்டு இருந்தவர் அங்க வாள் இருக்கும் பாத்தீங்களா, அதை எடுத்து கையில கொடுத்து நீ போ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப நமக்கு என்ன காட்டுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, தனுஷோட தங்கச்சி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களும் அங்க இருந்து பாக்குற மாதிரியே காட்டுவாங்க. இப்ப தனுஷ் அங்க இருந்து கிளம்பின பின்னாடி அவங்க அப்பா இருக்காரு பாத்தீங்களா, அங்க தங்கச்சியை பார்த்து சிரிக்கிற மாதிரி நமக்கு காட்டுவாங்க. சோ அவரால கொஞ்சம் உணர முடியும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அப்படியே நமக்கு தனுஷ் போறத காட்டுறாங்க. இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, குதிரையில வேகமா அந்த இடத்தை நோக்கி போறாரு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பயங்கரமா அடிபட்டு கிடப்பாங்க. இப்ப தனுஷ் கிட்ட நிறைய லேடிஸ் ஓடி வராங்க. என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எங்க உயிரெல்லாம் காப்பாத்துறதுக்காக நம்ம யமராஜா இருக்காருல, அவர் தீ குளிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது, அவர் தீ குளிச்சு இறந்து கிடக்காரு பாத்தீங்களா, அந்த விஷயத்தை பார்த்தோன்னே தனுஷ்க்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதையே பார்த்துட்டு இருக்காரு. பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த போலீஸ் கிட்ட சண்டை போட வராரு. இப்ப போலீஸ் இவரா சண்டை போடுவாங்க. கடைசியில என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, கையில வாள் வச்சிருக்காரு பாத்தீங்களா, அதை அவரோட கழுத்திலே வச்சிருவாரு. இந்த மாதிரி யாராவது கிட்ட வந்தீங்கன்னா இவனை அறுத்துட்டு போய்கிட்டே இருப்பேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க எம்எல்ஏ எம்பி எல்லாருமே வந்து சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரூம்குள்ள கூட்டு போயிடுவாரு. இப்ப கண்ணபிரான் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, என் மேலேயே கை வச்சிட்டல, நீ என்ன ஆவற பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப தனுஷ் அசரும் போது இவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, கால்ல வந்து கன் வச்சிருப்பாரு. அந்த கன் எடுத்து இவரை சுட ஆரம்பிச்சிருவாரு. இப்ப வெளிய இருக்க மக்களுக்கு ஒண்ணுமே புரியாது. இப்ப தனுஷ் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, தப்பிச்சு இப்ப இவர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. இவங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவரை முட்டி போட வச்சிருவாரு. முட்டி போட வச்சுட்டு என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, உன்னோட பேர் என்னன்னு தனுஷ் கேக்குறாரு. அதுக்கு கண்ணபிரான்னு சொல்றாரு. சரி உன்னோட அப்பா பேரு அப்படின்னும் போது கந்தையா அப்படின்னு சொல்றாரு. கந்தையாவோட பையன் பேர் மட்டும் கண்ணபிரான்னு இருக்கலாம், ஆனா மாடசாமியோட பையன் பேர் மட்டும் கர்ணன் இருக்க கூடாதாடா, இருக்க கூடாதா அப்படின்னு பயங்கரமா அடிக்கிறாரு. இப்ப அடிச்சு அவரை கீழே விழ வச்சிருவாரு. விழ வச்சுட்டு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, கையில வாள் வச்சிருக்காரு பாத்தீங்களா, அதை வச்சு அவரோட கழுத்துக்கிட்டே கொண்டு போவாரு. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஊரோட அழிவு ஒன்னால தான்டா அப்படின்னு சொல்றாரு. இப்ப தனுஷ் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, அவரோட கழுத்தைய அறுத்துருவாரு. இப்ப என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, போலீஸ்லாம் வந்து அந்த வாளை வாங்கிடுவாங்க. அதே மாதிரி தனுஷ் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போவாங்க. இப்ப ஸ்டார்டிங்ல என்ன நடந்துச்சு அப்படின்றத உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்தை தான் ஸ்டார்டிங்ல காமிச்சிருப்பாங்க. இப்ப அடுத்ததா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, 10 வருஷம் தனுஷ்க்கு தண்டனை கொடுத்திருப்பாங்க. இப்ப திரும்பி அவர் அவங்க ஊருக்கு வந்துட்டு இருக்காரு. வந்துட்டு இருக்கும்போது லெட்டர்லாம் படிச்சிட்டு இருப்பாரு. என்ன பஸ்ல வராருன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஊர்ல நிக்கக்கூடிய ஒரு பஸ்ல வந்துட்டு இருக்காரு. ரொம்ப சந்தோஷமா வரும்போது வாய்ஸ் ஓவர்லயே வந்து அந்த லெட்டர்ல இருக்கிறதெல்லாம் நமக்கு சொல்றாங்க. என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நீ போய் 10 வருஷம் ஆச்சு, ரொம்ப நிறைய விஷயங்கள் மாறி போச்சு, எங்களுக்கு பஸ் எல்லாம் கூட வந்துருச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா லெட்டர்லாம் எழுதியிருக்காங்க. இவர் அவர் ஊர் வந்து சேர்றதுக்கு நைட் ஆயிருது. இப்ப ஊருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் வந்து அழ ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அழுததெல்லாம் போதும் கர்ணா, நம்ம நிறைய பேரை இழந்துட்டோம், இதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி டான்ஸ் ஆடுறாங்க. இப்ப கர்ணனும் சேர்ந்து டான்ஸ் ஆடுவாரு. இப்ப டான்ஸ் ஆடும் போது அந்த இடத்துல வரையாம விட்டாங்க பாத்தீங்களா ஒரு டிராயிங், அந்த டிராயிங்ல வந்து யாரை வரைஞ்சிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, யமராஜா இருக்காரு பாத்தீங்களா, அவரை வரைஞ்சிருப்பாங்க. இதோட படத்தை முடிச்சிருவாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.